Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பரில் அதாவது ஃபைனலாக எழுதின செமஸ்டர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் நாம் ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராக இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக அதாவது நம்ம இப்போ எப்படி படிச்சிருக்கோம், எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்கோம், நம்ம படித்த கொஸ்டின்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் வந்து கால்குலேட் தி எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி ஆஃப் காப்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை தி அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான். சரியா? அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துங்க. சரியா? ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீங்கிற கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படின்னாவே இன்டர்சைனிக் அப்புறம் எக்ஸ்ட்ரசைனிக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி டிஃப்ரெண்ட் பிட்வீன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா விட்டுறாதீங்க, எழுதுங்க. ஏன்னா அப்படியே ஃபுல் மார்க் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம் வந்து கேட்டிருக்காங்க, அதை தெளிவாக பார்த்துங்க. சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் அதாவது காசஸ். சரியா? FECONI பற்றி என்ன காசஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதையும் தெளிவாக பார்த்துங்க. டிஃபைன் அதாவது ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ட்ரா தி எனர்ஜி லெவல் டயக்ராம் அண்ட் இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டிஃபைன் தி கூலும் பிளாக் ஹெட் எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் அதாவது ப்ளஸ் ஸ்பியர் அதுவும் கொடுத்துருக்காங்க, இதையும் தெளிவாக பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் என்னன்னு சொல்லி அதிகமாக இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா 2 மார்க்கில் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 60 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். சரியா? 60 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அதாவது நமக்கு டைரக்ட் கொஸ்டினாக 16 மார்க் கேட்குறது வந்து ரொம்ப ரேர். சரியா? அப்போ டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின் வந்து 11th A கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சரியா? அதையும் தெளிவாக பார்த்துங்க. எலக்ட்ரான் தியரியை பற்றி தெளிவாக கேட்டிருக்காங்க, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின் வந்து கேட்குறது ரொம்ப கடினம்னா நமக்கு 10 மார்க் ப்ளஸ் 6 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி மேக்னெட்டிக் பிரின்சிபல் இன் கம்ப்யூட்டர் டேட்டா ஸ்டோரேஜ். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு இன்றைக்கி எக்ஸாமில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? மென்ஷன் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோலார் செல்ஸு, அதுக்கப்புறம் இந்த LED கீழே இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரலாம், அதை தெளிவாக பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவாண்டம் சிஸ்டம். சரியா? ஃபார் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஓவர் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங். சரியா? இதெல்லாம் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், தெளிவாக பார்த்துங்க. நாம் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த PDF ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் சப்போஸ் அரியர் வச்சுருந்துக்கலாம், அந்த பேப்பருக்கும் சரி கரண்ட் பேப்பரும் சரி அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நல்லபடியாக இன்றைக்கி எக்ஸாம் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.